வெல்கம் டு மை சேனல் டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது எனக்கு தேவை. அடுத்தது என்னவென்றால் எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. கட்டாயமாக ஹெல்மெட் போட்டால் உயிர் சேதம் வந்து 95% வந்து நம்ம உயிரை வந்து காப்பாற்றிக்கலாம். போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு ஹெல்மெட் திரும்ப வரீங்க, அது சைடு மிரரில் மாட்டாதீங்க. பின்னாடி வந்து கேரியர் மாட்டோம்ல, இப்போ கட்டப்பையெல்லாம் மாட்டோம்ல, அதில் மாட்டாதீங்க. பின்னாடி கைப்பிடி இருக்கும்போது அதுலேயும் மாட்டிட்டு போங்க. டேங்க்கு மேலே வச்சு திரும்ப வரீங்க. ஹெல்மெட் வந்து தலையில் போடுறது தான். சைடு மிரர் மாட்ட டேங்க்கு மேலே வைக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. உங்களோட உயிர் பாதுகாப்பு தான் ஹெல்மெட்டு. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் வந்து போட்டு போனால் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கலாம், ஆப்போசிட்டில் வண்டிக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் சொல்ல வேண்டிய ஜட்ஜி கடமையை நான் சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது மொபைல் யூஸ் பண்ணிக்கின்னு ஹெட்ஃபோனு காதில் வச்சுக்கின்னு ஃபோன் பேசிக்கின்னு பாட்டு கேட்டுன்னு வண்டி ஓட்டி போகாதீங்க. எல்லாருக்கும் ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாருக்கும் எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம தான் கெடுப்போம். நம்ம ஒரு பக்கமாக ஃபோன் பேசின்னு போகிறத திடீர்னு ஏன்னா குறுக்கில் வந்ததுன்னா நீங்கள் ஒன்று டக்குன்னு பிரேக் எடுப்பீங்க, இல்லை ரைட் எடுத்து போவீங்க. நீங்கள் டக்குன்னு ரைட் எடுத்து போனீங்கன்னாக்கா பின்னாடி வர வண்டி வந்து உங்களை இடிக்கும். அதனால் எதுக்கு ஃபோன் பேசின்னு பாட்டு கேட்டுன்னு போகிறது? ஃபோன் பேசணுமா? முக்கியமான ஃபோன் வந்ததுனாக்கா ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் பேசுங்க. அவ்வளோ முக்கியம் கிடையாது. வண்டி ஓட்ட பார்த்து ஃபோன் பேசுறது அவ்வளோ முக்கியம் கிடையாது. அப்படி எமர்ஜென்சி இருந்தால் லெஃப்ட் சைடு ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் பேசுங்க. அதுமாரி பாட்டு கேட்டும் போது எதுக்கு பாட்டு கேட்டும் போகிறீங்க? வீட்டில் பாட்டு கேட்கலாம், எங்கன்னா இருக்கும்போது பாட்டு கேட்கலாம். வண்டியில் ஓட்ட பற்றி யாரும் பாட்டு கேட்பாங்க? அது 2 வீலரில் கேட்பாங்களா? பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நிறைய பேர் பாட்டு கேட்டு போவாங்க. வண்டியில் சைடு மிரர்ஸே இருக்கணும், அதுவும் இருக்குது. எல்லோரும் வந்து எவ்வளோ வேலை இருக்குதுங்க, அதெல்லாம் நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல் ப்ரொடக்டோடு தான் நான் வண்டி ஓட்டுறேன். ஹெல்மெட் இப்போ நான் வந்து 2 வண்டி வச்சுக்கிறேன். ஒன்று வந்து டாமினர் 400, ஒன்று வந்து டிஸ்கவர். இப்போ ஓட்டுற போது டிஸ்கவர் 100 ஓட்டுறேன். இது வந்து என்னோடய அஃபிஷியல் ஒர்க்கு. அஃபிஷியல் ஒர்க்னா பர்சனல் ஒர்க்கு. இப்போ வண்டி இப்போ நம்ம லோக்கலில் போகிறது, பாண்டிக்கு போகிறதுக்கு, கம்பெனிக்கு போகிறதுக்கு, இந்தமாரி பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து இந்த டிஸ்கவர் 100. அதேமாரி டூர் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு வந்து அந்த வண்டி வச்சுக்கிறேன். எல்லாமே நான் ப்ராப்பராக எல்லாமே வச்சுக்கிறேன். ஹெல்மெட்டு, இந்த வண்டிக்கு ஹெல்மெட் வச்சுக்கிறேன், ரைடிங் ஜாக்கெட் வச்சுக்கிறேன், ஷூ வச்சுக்கிறேன், கை க்ளவுஸ் வச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த வண்டிக்கு ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, ஷூ, கை க்ளவுஸு, ஹெல்மெட்டு, மொத்தமாக நான் 4 ஹெல்மெட் வச்சுக்கிறேங்க. சும்மா ஷோக்குன்னு வைக்கலைங்க ஹெல்மெட்டு. 4 ஹெல்மெட் வச்சுக்கிறேன் நான். 4 ஹெல்மெட்டில் ஒரு ஹெல்மெட் தான் இப்போ பழுதாகிடுறதுனால, பழுதாவில் ஸ்டிக்கர் வந்துச்சுனால இன்னொரு ஹெல்மெட் புதுசாங்க. இப்போ ஓட்ட பார்த்து புது ஹெல்மெட் தான் போட்டுக்கிறேன். அதேமாதிரி ஹெல்மெட் வாங்க பார்த்து இந்த 1000 ரூபாய்க்கு 1500 வாங்காதீங்க. அது என்ன தான் சொன்ன ஸ்ட்ராங் இருக்காது. ஒரு 2000 குவாலிட்டிக்கு மேலே வாங்குங்க. ஏன்னா காசு கம்மியாக வாங்குங்க. நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். நான் வந்து இப்போ வாங்கிறது வந்து 3000 வாங்கிக்கிறேன் ஹெல்மெட்டு. இப்போ போட்டு போகிற ஹெல்மெட்டு. இப்போ நீங்கள் க்ளவுஸு பார்த்துருப்பீங்க, போட்டுக்கிறேன் நான் க்ளவுஸு. அந்த க்ளவுஸ் வந்து 4000 சில்லரை வருது அது. அப்புறம் வந்து ஒரு ஹெல்மெட் வந்து 5000 ஆக்சியர் ஹெல்மெட், அது வந்து 5000 ரூபா. இப்போ இன்னொரு ஹெல்மெட்டு ஏற்கனவே பைசா வச்சுக்கணும், அது வந்து அப்போதைக்கு இது அது ஸ்ட்ராங்கர் ஸ்டீல் பார் தான். அது வந்து 2200 ரூபா. அதுக்கப்புறம் இப்போ வாங்கிறது வந்து 3200 ரூபா. 3200 சொன்னாங்க. 200 டிஸ்கவுண்ட் பண்ணி 200 ரூபாய்க்கு 2000 3000 வாங்கி வந்தோம். மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி 3200 சொன்னது 3000 வாங்கி வந்தோம். அடுத்தது இதாங்க ஹெல்மெட்டை முக்கிங்க. வண்டி ஓட்ட பார்த்து ஹெல்மெட்டை முக்கிங்க. நீங்கள் எதையும் ஃபோன் பேசுறதை கண்டிப்பாக தவறுங்க. 100% ஃபோன் பேசுறதை தவறுங்க. ஃபோன் பேசுறது முக்கியமே கிடையாது. அதேமாரி எல்லோரும் வந்து இந்த சிக்னலை முதல்ல கடைப்பிடிங்க. இப்போ சிக்னல் நிற்குதுனாக்கா வெள்ளை கோடு இருக்கும், அதுக்கு தாண்டி நீட்டாக ஒரு கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடு கிட்ட போய் நிற்கக்கூடாது. நீட்டாக நம்ம நேராக கோடு இருக்கும் பாரு, அந்த கோடுக்கு முன்னாடி தான் நிற்கணும். ஏன்னா அப்போ நடந்து போகிறவங்க வந்து நீங்கள் போய் நடந்து போகிறவங்க போய் நின்னாக்கா அவங்க எங்கே போவாங்க? எப்படி போய் நடந்து போவாங்க? உங்கள் மேலே உங்கள் வண்டி மேலே ஏறி தான் போவாங்க, இல்லை கார் இருந்தால் கார் மேலே ஏறி தான் போவாங்க. அப்புறம் உங்களுக்கு வருமா இல்லையா? நம்மளோட ரோடு கோடுக்கு தான் அதுக்கு முன்னாடியே நிறுத்திடணும். நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டை போடுவோம், நம்ம தப்பாக நிறுத்திக்கிறோம். அதேமாரி கண்டிப்பாக வலையை பார்த்து லெஃப்ட்டோ ரைட்டோ வலையை பார்த்து இண்டிகேட்டர் போடுங்க. ஒரு 50 மீட்டர் முன்னாடியாச்சும் இண்டிகேட்டர் போடுங்க.
ஏன்னா அப்போ தான் பின்னாடி வேறு வண்டி வந்து வேகமாக வந்தோன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுருக்கீங்க வளைவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்லோ பண்ணுவாங்க. நீங்கள் அப்புறம் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் முன்ன அப்படியே சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா கொஞ்சம் போய் பாதி தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது, அப்புறம் ஃபுல்லாக போயிட்டு ஆனால் பார்த்துட்டு கேட்க பார்த்து அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது. இந்தமாதிரிலாம் வச்சுக்கூடாது. அதேமாதிரி இண்டிகேட்டர் போட்ட உடனே வளையிறது, அதெல்லாம் அதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம ரைட்டு வளையிறோமா சைடு மேலே வண்டி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டு அப்புறம் தான் வளையணுமே. நீங்கள் இங்கே லோக்கலில் ஓட்டுற மாதிரி பைபாஸில் ஓட்டவே முடியாதுங்க. நீங்கள் பைபாஸ்லாம் போனீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் 100 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடு லிமிட் வந்து 80 தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த ரோட்டில் வந்து ஸ்பீடு லிமிட் வந்து 80 தான். ஆனால் 120 100 மேலே தான் வருவாங்க. நம்ம அங்கே போய் திடீர்னு வந்து அப்படி சைடு அப்படி அந்தாண்ட ரோடு போகிறது இப்படி மாறி மேலாம் போக முடியாது. அடிச்சு தூக்கிட்டு போயினே இருப்பாங்க. நம்ம மேலே தான் தப்பு. பைபாஸ்ன்றது வேகமாக போகிறது தான் பைபாஸு. நம்ம லோக்கலில் ஓட்டுற மாதிரி பைபாஸில் ஓட்டக்கூடாது. பைபாஸில் நம்ம எப்பவுமே லெஃப்ட் சைடு ஒரு கோடு நீட்டாக இருக்கும். அந்த கோடுக்கும் இந்த இதுக்கும் நடுவில் நம்ம ரொம்ப ஓட்டாக போகக்கூடாது. இப்போ வளையணுமா இண்டிகேட்டர் போட்டு தான் பைபாஸில் இண்டிகேட்டர் மெயினாக முக்கியம் போகணுங்க. அதேமாதிரி ஓவர்டேக் பண்ணுறோமா ஆர்ன் அடிக்கணும், இண்டிகேட்டர் போட்டோம் ஆர்ன் அடிக்கணும், பாஸ் கொடுத்து தான் ஏறணும். மறுபடியும் அதே லைனுக்காக வந்துடணும். புரியுதுங்களா? இது கரெக்டாக எந்த இடம்னா வழுதாவூர். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருநானது ஏதோ பிரச்சனை போகுது, பெரிய பிரச்சனை எடுத்து போகுது. அதனால் போலீஸ் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல. ஒரு 2 நாள் நிற்கிறாங்க, என்னன்னு தெரில. நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே ஹெட்லைட்டு சுத்தமாக தெரியல. அதனால் வண்டி ஸ்லோ பண்ணிட்டேன். கட்டில் இன்னும் ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி வரோம். ஃபுல்லாக எல்லாம் வரவங்க ஃபுல்லாகவே ஹெட்லைட் தான். இந்தமாரி வண்டி ஓட்டினா எப்படி வண்டி ஓட்டுறது பாருங்கள். இந்த வண்டியும் இப்போ வர வண்டியை நான் பாஸ் கொடுக்குறேன், அதே ஹெட்லைட்டு நீங்களே பாருங்கள். அதேமாதிரி ரைட் சைடில் ஒரு வண்டி வருது. அது இப்போ வரது வந்து 2 வண்டி. அந்தாண்ட ஒரு வண்டி வருது, அது சுத்தமாக லைட்டே ஏரியல. இந்த வண்டி லைட் இது டியூக்கு 250 போகுது. இப்போ நம்ம இங்கே சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ டியூஷன் போய்ட்டுறாங்க. அதான் பாருங்கள், வீடியோ பாட சொல்கிறாங்க. போட்டால் போச்சு, வீடியோ போடாமல் விட்ருவோமா? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் சப்ஸ்கிரைபர். இது எங்கேன்னு பார்த்தா என்ன வரும் பார்த்தா, இது வந்து லிங்காரெட்டிப்பாளையம், பாண்டிச்சேரியில் லிங்காரெட்டிப்பாளையம். நம்ம சேனலுக்கு இப்போ யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நம்ம வீடியோ வந்து கரெக்டாக எப்போ வந்து அப்லோட் ஆகுனாக்கா, இந்த டெய்லியும் ஈவினிங் 4 o'clock வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். வந்து கரெக்டாக நான் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாமல் இல்லை பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும், மெசேஜ் வரும். பாய் பாய். அதேமாதிரி நான் அந்த வீடியோவில் எதனா தப்பாக எதனா சொல்லியிருந்தா, தப்பாக எதனா வண்டி ஓட்டியிருந்தாக்கா அதை வந்து சொல்லுங்கள், நான் கமெண்டில் வந்து மாற்றிக்கிறேன். அதேமாதிரி பேசுறதுல எதனா டிஸ்டர்பன்ஸாக இருக்குனாக்கா அதையும் சொல்லுங்கள், நான் அதையும் மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து பேசுறதுக்கு தொடங்கிக்கிறேன். அடுத்த கட்டிங்க.